மலம் கழிக்கும் போதோ அல்லது அதற்கு உட்காரும் போதோ வலியோ அல்லது சிரமமோ உங்களுக்கு இருக்கா? அது இயல்பானது என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது இயல்பல்ல. அது மூலம், வெடிப்பு அல்லது பௌத்திரமாக இருக்கலாம். ஆசனவாய் பகுதியில் வீங்கியுள்ள நரம்புகள் மூலம் எனப்படும். வெடிப்புகள் என்பவை பிளவுகள் போன்றவை. ஆரோக்கியமற்ற கால்வாய்களை போன்ற வெடிப்புகளில் பெரும்பாலும் திரவம் கசியலாம். ஹீலிங் ஹேண்ட்ஸில் நாங்கள் ஒவ்வொரு நிலைக்கும் ஆராய்ச்சி செய்து காப்புரிமை பெற்று தொகுப்புகளையும் மருந்துகளையும் வழங்குகிறோம். மூலத்திலிருந்து நிவாரணம் பெற பைலோ கிட் பயன்படுத்துங்கள். பயன்படுத்த எளிதான வழிகள்: நாளிற்கு 2 அல்லது 3 முறை பைலோ கிட் ஸ்ப்ரே பயன்படுத்துங்கள். காலை 1 மற்றும் இரவு 1 என பைலோ டேப் மற்றும் இரவு உணவிற்கு பிறகு 1 அல்லது 2 கான்ஸ்டி டேப் மாத்திரைகளும் பயன்படுத்துங்கள். வெடிப்பிலிருந்து மிருதுவான மற்றும் சிறப்பான நிவாரணம் பெற ஃபிஷர் கிட் பயன்படுத்துங்கள். குத்தும் வெடிப்பின் வலிக்கு ஃபிஷர் கிட் வழக்கத்தை பயன்படுத்துகிறது. மாத்திரைகளுடன் வெளிப்புற பராமரிப்பிற்கு நாளுக்கு 3 முதல் 4 முறை பைலோ ஸ்ப்ரே உடன் தினமும் தூங்கும் நேரத்தில் ஆனோ ஆக்ரீம் பயன்படுத்த வேண்டும். அறுவை சிகிச்சைக்கு பிறகான பௌத்திர பராமரிப்பிற்கு ஃபிஸ்டுலா கிட் உடன் ஆனோ ஸ்ப்ரே மற்றும் மாத்திரைகளை பயன்படுத்துங்கள். ஆசனவாய் பௌத்திரத்திற்கு முதன்மை சிகிச்சை அறுவை சிகிச்சையாகும். அதிலிருந்து மீள்வதற்கு மருந்துகள் உதவும். ஒவ்வொரு தொகுப்பும் நிரூபிக்கப்பட்ட பிளான்ட் பேஸ்ட் பொருட்களுடன் அறிவியல் முறையில் உருவாக்கப்பட்டது. 10 லட்சம் நோயாளிகள் குணமடைந்து 100ற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பரிந்துரைப்பதால் நீங்கள் பாதுகாப்பான கைகளில் இருக்கிறீர்கள். உங்களுக்கான சரியான தொகுப்பிற்கு ஹீலிங் ஹேண்ட்ஸ் செல்லுங்கள்.